நாடு முழுவதும் இன்றைக்கல்ல 2000 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு நவீன அந்த இயந்திரங்களால் இன்றைக்கு உடனடியாக நமக்கெல்லாம் இந்த சாதிய ஆணவ படுகொலை பெறுகிறது. முன்பு இந்த ஆணவ படுகொலைகள் அவ்வளவாக பொது வெளிச்சத்திற்கு வராமலே எத்தனையோ படுகொலைகள் இந்த மண்ணிலே நடந்து மறைந்திருக்கிறது. இன்றைக்கும் தொடர்வது இந்த நாட்டினுடைய சாபக்கேடோ என்னமோ தெரியல. ஏன்னா இவ்வளவு படுகொலைகளுக்கும் தேவர் சாதியில தேவர் பொண்ணு தேவர் பையன் கேட்கலாம், அந்த பையன் ஏழையா இருக்கிறான், தேவர் பொண்ணு வீட்டுல வசதியா இருக்கிறாங்க, அந்த பையனையும் கொலை பண்றான். ஏன்னா இதுலயும் என்ன மனநிலையை பாருங்க. சாதியிலே பல்லர்கள் பறையர்கள் சக்கிலியர்கள் பண்ண வேலை சாதிக்காரன் கட்டினா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா கவுண்டர் பொண்ண, இங்க இருக்கிற தேவர் பொண்ண, செட்டியார் பொண்ண, இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட ஒரு பழையர் பொண்ண, இங்க இருக்கிற பல்லர் பொண்ண, இங்க இருக்கிற சக்கிலியர் கட்டிட்டா உடனே படுகொலைகள் நடக்குது. இதே போன்றுதான் பல்லர் பையன் கவுண்டர் பொண்ண கட்டினா படுகொலை. இப்படி பல்வேறு படுகொலைகள் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறனா இங்க இருக்கிற சனாதன சங்கிகள் தான் இதுக்கு முழு பொறுப்பு. ஏன்னா இங்க இருக்கிற கவுண்டர் சாதியில் இருக்கிற அத்தனை சாதியில் இருக்கிற எல்லோருமே கெட்டவங்க இல்ல, எல்லோருமே இந்த சாதியை எதிர்க்கிறவங்க இல்ல, இந்த சாதி காதலை எதிர்க்கிறவங்க இல்ல. இங்க இருக்கிற சனாதன சக்திகள் பார்ப்பன இந்த RSS சக்பரிவார அமைப்புகள் 5-10 வாங்கிக்கிட்டு சங்கம் நடத்துறான் நிறைய பேர். அந்த சங்கம் நடத்துறவங்க இருக்குன்னா நீங்க சாதியை அப்படியே வச்சிருக்கணும். இங்க சாதி காதல்ல கல்யாணம் முடிச்சு சமத்துவமா அந்த மண்ணு மாறிடக்கூடாது. சமத்துவமா மாறினா இங்க இருக்கிற பாப்பானுக்கும் ஒரு வேலை இல்லை. ஓசியில மணியாட்டிட்டு நம்மளுடைய உழைப்பை சுரண்டி இன்னைக்கு வயது கொடுத்த பார்ப்பனர்கள் நாளைக்கு நம்மள மாதிரி மண்ணு வெட்டியும் அருமாவை எடுத்துக்கிட்டு வீதிக்கு வரணும், வயல வேலை பார்க்கணும். அதனாலதான் இன்னைக்கு இங்க இருக்கிற இந்த சனாதனம் அப்படியே இருக்கணும். படிநிலை சாதிகளா தேவர் சிரிச்சியார் மேல இருக்கிறாங்களா, அதுக்கு கீழே பல்ல பறைய சக்கிலி கீழே இருக்கணும். அதுக்கு மேல எல்லாருக்கும் மேல பாப்பா இருந்து மிதிச்சு அமைக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த சனாதனத்தை உழைச்சி புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் நமக்கு பல்வேறு உரிமைகள் இந்த மண்ணில வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பாப்பா நமக்காக எந்த உரிமையிலும் கொடுக்கல. சக மனிதன் அந்த மண்ணில யாரையுமே நடமாடல. முன்னாடி இன்னைக்கு ஹோட்டல் வச்சு நாடார் ஹோட்டல் வச்சிருக்காரு, இன்னைக்கு தேவர் ஹோட்டல் இருக்கு, இன்னைக்கு பல்வேறு சாதிகள்ல எல்லா ஹோட்டல் நிறைய ஹோட்டல் இருக்கு. ஒரு காலத்துல கடந்த 200 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இங்க ஹோட்டல்ல ஐயெல்லாம் வச்சிருப்பான். ஐயத்தை போய் கை நீட்டி வாங்குற காலம் எல்லாம் இன்னைக்கு மறந்துட்டாங்க. இன்றைக்கு யாராலும் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி, எவ்வளவு உரிமைகள் பெற்று இன்னைக்கு எல்லோருமே கடை வைக்கிறோம். எல்லோருமே இன்னைக்கு வீதியில தைரியமா பொருளாதாரம் திரட்டி எல்லோரும் செழிப்பா வளருற இந்த நேரத்துல இங்க இருக்கிற பார்ப்பனருக்கு பெரிய பிரச்சனையா மாறு. நம்மளுடைய உழைப்பெல்லாம் சுரண்டி வயது கொடுத்த பார்ப்பா இன்னைக்கு இந்த சாதிய இப்படியே அழிச்சு விடக்கூடாது, சமத்துவமா இந்த மண்ணு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காண்டிதான் இங்க இருக்கிற ஒரு சிலர் அந்த 5-10 வாங்கிக்கிட்டு இந்த கூகுற சங்கிகள் இருக்காங்க. நிறைய பேர் எல்லா சாதியிலும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த சாதியை ஏதோ காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீசை முறுக்கிக்கிட்டு இன்னைக்கு காதல் செய்யறது பெரிய திட்டமிட்டு யாரையும் பொண்ணை காதலிக்க முடியாது. அது எங்கேயுமே நிகழாது. காதல் இயற்கையா நிகழ்றதுதான் காதல். ஆதானி யாவானி காதலிச்சான், ஏன் திட்டமிட்டா காதலிச்சாங்க. காதலிக்கு போய் மனித இந்த சமூகமே உருவாச்சு. காதல் இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா அப்பேற்பட்ட இந்த காதல் வளர்ந்ததுன்னா சமத்துவ சாதிய மறையும், சமத்துவ நிகழ்வுங்கிறதுக்காண்டிதான் இங்க இருக்கிற பார்ப்பன RSS சங்பரிவார அமைப்புகள் இன்னைக்கு திட்டமிட்டு சாதி சங்கங்களை வளர்த்தெடுக்கிறதுல பலாயிரம் கோடிகளை செலவு பண்றோம். ஆனா இன்னைக்கு இந்த சாதிகளை ஒழிக்கிறதுக்காண்டி நாம இயக்கம் நடத்தலாம். அவன் சாதியை பாதுகாக்கிறதுக்காண்டி பார்ப்பனர்கள் இங்க இருக்கிற சாதி சங்கவாதிகளை வளர்த்தெடுக்கிறதுனாலதான் ஆங்காங்க ஒரு சில இடங்கள்ல பாவம் சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சாதி ஆணவ படுகொலையில அடித்து நிறுத்துறதுக்கு அரசு மட்டுமே சட்டம் இயற்றினா பெரிய மாற்றம் இந்த மண்ணில நிகழ்த்துறாரு. ஒவ்வொரு மக்கள் மனிதர்களையும் சமத்துவ சிந்தனை, பெரியாரிய பகுத்துவ சிந்தனை, இங்கு எந்த சக மனிதன் இல்லாம யாருமே வாழ முடியாது.
இன்றைக்கு இருக்கிற கவுண்டர் சமூகம் இங்க பெரும்பான்மையா நிலப்படங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. கவுண்டர் மட்டுமே அங்க அந்த வயல்ல போய் வேலை பார்த்தோம், வயக்காட்டுல வேலை பார்த்தோம், எதையும் இங்க விளைவிக்க முடியாது. இங்க இருக்கிற உழைக்கும் மக்களை கூட்டு போய் அந்த வயல்ல வேலை பார்த்தாதான் இந்த கவுண்டர்களுக்கு அங்க இருக்கிற அந்த விளைநிலங்களை எடுக்க முடியும், பொருளாதாரம் அதை திரட்ட முடியும். இல்ல அப்படின்னா நீங்களே இருந்து நீங்களே எதுவும் விளைவிக்க முடியுமான இந்த மண்ணில எதுவுமே சாத்தியம் இல்லை. இங்க இருக்கிற நாம உயிர் வாழணும்னா இங்க இருக்கிற மரம் இருக்கணும், இங்க இருக்கிற வண்டுகள் இருக்கணும், இங்க இருக்கிற பூச்சிகள் இருக்கணும், இங்க இருக்கிற பாம்பு இருக்கணும், இங்க இருக்கிற விலங்குகள் இருக்கணும். இது அனைத்துமே இருந்தாதான் இந்த மண்ணில சக மனிதன் நிம்மதியா வாழ முடியும். இது எதுவுமே இல்லாம மத்ததெல்லாம் அழிச்சிட்டு நாம மட்டும் வாழ்ந்துடலாம் நினைச்சா கண்டிப்பா முடியாது. அந்த வகையில தமிழக அரசு இங்க இருக்கிற சாதிய இந்த பிற்போக்குத்தனமான சங்கிகளுடைய அந்த சாதிய ஆணவ படுகொலையில தடுத்து நிறுத்த தனி சட்டம் இந்த நேரம் கேட்டுக்கிறோம். அதே நேரங்கள்ல மத்திய அரசு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி RSS சங் பரிவார் இந்த மோடி அரசு வந்து இது மோடி ஐயர் கிடையாது, மோடி பாப்பான் கிடையாது. மோடி பாப்பானுக்கு வேலை பார்க்கிற ஒரு எடுபடி அவ்வளவுதான். பார்ப்பனர் என்ன சொல்றாங்களோ மோடியோட சாதிக்காண்டி மோடி வேலை பார்க்க மாட்டாரு. இங்க இருக்கிற மத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மோடி வேலை பார்க்க மாட்டாரு. இங்க இருக்கிற RSS கார பிராமணர என்ன சொல்றானோ அவனுக்காண்டி வேலை பார்க்கிற ஒரு வேலையாளர் தான் மோடி. இந்த மோடி தான் இன்றைக்கு அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், இந்த மண்ணில நம்மை போன்ற தலைவர்கள் அண்ணன் சக்கையன், இன்னும் நிறைய சமூக நீதி தலைவர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு அப்புறம் இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு என்ற உரிமையை நாம இன்னைக்குதான் நுகர ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நாம இடஒதுக்கீடு நுகர்ந்த பிறகு இடஒதுக்கீடு மூலியமா இன்றைக்கு கலெக்டர் ஆகும், இங்க இருக்கிற SP ஆகும், இங்க இருக்கிற தாசில்தார் ஆகும், PO ஆகும். இன்னைக்கு நாம மாறுற குறைந்தபட்ச ஒரு மாற்றம் நிகழ்ந்துட்டோம். இந்த மாற்றம் நம்ம பெண்கள் பையங்க எல்லாருமே டாக்டருக்கு படிச்சு டாக்டரா இருக்கிறோம். இங்க இருக்கிற நம்ம இருக்கிற அரசு மருத்துவமனையில இங்க இருக்கிற அறிஞர்கள் இளைஞர்கள் படிச்சு டாக்டர் நாளைக்கு வந்துருவோம். நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு டாக்டர் ஒரு ஆபீஸ் மருத்துவமனை கட்டிடுவோம். இதெல்லாம் நடக்கக்கூடாது என்றுதான் இங்க இருக்கிற பிராமண சங்கங்கள் RSS பிற்போக்குத்தனமான இந்த மூடர்கள் தான் இன்னைக்கு இந்த தலித் மக்கள் எல்லாம் படிச்சு டாக்டர் ஆகிறதா, இவங்களெல்லாம் டாக்டர் விடக்கூடாதுங்கிறதுனால தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துதான் இன்றைக்கு நீட்டு தேர்வு. இன்னைக்கு நீட்டு தேர்வுனா இங்க என்ன நடக்குன்னா நீட்டு தேர்வுல ஒரு இது இல்லை. இங்க இருக்கிற நீட்டு தேர்வு எங்க இருந்து நம்மளுக்கு இங்க படிக்கிற பையனுக்கு இங்க தேர்வு கிடையாது. இங்க இருந்து மெட்ராஸ்ல ஒரு சென்டர்ல போய் தேர்வு பண்றோம். அந்த தேர்வு எப்படி நடக்குது அப்படின்னா காதுல கம்பல் போடக்கூடாது, கடுக்கா போடக்கூடாது. என்னடா இந்த தேர்தல்? வட மாநிலங்கள்ல ஒரே ரூமுக்குள்ள உட்கார்ந்து அவன் தேர்வு எழுதுறான். இந்தியில உத்தரப்பிரதேசத்துல குஜராத்ல இந்தியில அவங்களுக்கு இந்தியில அந்த தாய்மொழி, அந்த இந்தியிலேயே பல லட்சம் பேர் தோல்வி அடையலாம். இந்தியில அவங்க பாஸ் பண்ண முடியல. அவனால அப்பேற்பட்ட அங்க உள்ள இளைஞர்கள் நீட்டு தேர்வுல எல்லோரும் மார்க் எடுக்க எப்படி நடந்தது? எல்லாமே அயோக்கியத்தனம், எல்லாமே மோசடி. மோடினால மோசடி, RSS பிராமணர்களால மோசடி. இந்த மோசடி கும்பல்கிட்ட இந்த நாடு மாட்டிக்கிட்டு பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா உழைக்கும் மக்கள் இன்றைக்கு அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்கள் உழைப்பால இன்றைக்கு குறைந்தபட்ச இன்னைக்கு ஒரு வயிறார சாப்பிடுற ஒரு மாநிலம், 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிடுற மாநிலம் தமிழ்நாடு தான். இங்க இருக்கிற தென் மாநிலங்கள், இந்த தென் மாநிலங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இங்க இருக்கிற மோடி பின்னாடி கூத்தாதுக்குற ஒரு கூட்டம் முன்னாடியே போயிட்டு இருக்கான். ஏன்னா மோடி முழுக்க இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு, மண்ணுக்கு எதிரானவங்க. இந்த உண்மையை இந்த மக்கள் என்னைக்கு புரிவானோ அன்னைக்கு விரட்டை அடிப்பான். இன்னைக்கு பாதி பேர் விரட்டை அடிச்சா இன்னைக்கு தொங்கு பரவ பண்றோம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாற்றம் இன்னும் மேலோங்கி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தினாதான் இங்க இருக்கிற நீட்டு தேர்வா இருக்கட்டும், இங்க இருக்கிற சாதி ஆணவப்படுகொலையா இருக்கட்டும், இவை எல்லாமே நமக்கு எதிரான. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இங்க இருக்கிற பிஜேபி RSS இந்த ஆட்சியை மண்ணில இருந்து அப்புறப்படுத்தாம எந்த மாற்றம் நிகழாது. இன்னைக்கு இடஒதுக்கீடு தான், இன்னைக்கு குறைந்தபட்ச இடஒதுக்கீடு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு மாநில அரசுகள் உள்ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுறோம்.
தீர்ப்பு கூறினா பிறகு இங்க இருக்கிற சங்கிகள் எல்லாம் ரெடி பண்ணி அந்த தீர்ப்புக்கு எதிராக நிப்பாட்ட வைக்கிறார்னா இங்க இருக்கிற பிஜேபி. இப்படி இந்த மக்களுக்கு எதிராக மக்களுடைய உழைப்பை சுருண்டுவது, அனைத்து வகைகளிலும் இந்த மக்களை மீண்டும் ஒரு அடிமை சமூகமாக மாற்றுவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு இருக்கிற இயக்கம் தான் இன்றைக்கு இருக்கிற மோடி அரசு, பிஜேபி அரசு. ஆக இந்த அரசை மாற்றுகிற பெரும் அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சாரமாக தொடர்ந்து இந்த மண்ணிலே நாம் தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தால்தான் நமக்கான இன்றைக்கு கிடைத்த அந்த குறைந்தபட்ச உரிமைகளை நாம் நிலைநிறுத்த முடியும்னு சொல்லி இங்க இருக்கிற தமிழக அரசு உடனடியாக சாதி ஆணவப்படுகளுக்கு எதிராக தனிச்சட்ட இயக்கணும். மத்திய அரசு, மோடி அரசு உடனடியாக நீட்டு தேர்வை ரத்து செய்ய என்று கேட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.